வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். ஜோதிடத்தின் முன்னோடி இளம்பிள்ளையை சார்ந்த திரு சௌரிராஜன் ஐயா அவர்கள் உரையாற்றுவார். இவர் புஷ்கரன் நவாம்சத்தினுடைய சிறப்புகள் பற்றி பேசுகிறாரு. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே. ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்று 2 எழுத்தினார். மரியாதைக்குரிய அகத்தியர் ஜோதிட வித்யாலயாவினுடைய நிறுவனர்கள் அனைவருக்கும் நன்றிங்க. அனைவருக்கும் அடியனுடைய பணிவளர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு 2 நிமிடங்களிலே அடியனுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜோதிடத்திலே புஷ்கர நவாம்சம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. நம்முடைய வேலூரை சேர்ந்த மரியாதைக்குரிய கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் முடக்கை பற்றி பேசினார். இப்பொழுது நான் ஒரு இடக்காக புஷ்கர நவாம்சத்தை பற்றி பேசப் போகிறேன். அருமை. புஷ்கர நவாம்சம் என்ற ஒரு பகுதி நம்முடைய ஜோதிடத்திலே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அனைவருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். தெரியாத ஒன்று இப்போ நான் சொல்ல போகிறதில்ல. நட்சத்திர பாதங்கள் மொத்தம் 108. அந்த 108 பாதங்களும் புஷ்கர நவாம்சத்திலே இடம்பெறுவதில்லை. மொத்த கிரகங்கள் 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்களே 3 கிரகங்கள் தவிர்த்து மிச்சம் 6 கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்திலே இடம்பெறுகிறது. அந்த 3 கிரகங்கள் இடம்பெறாத கிரகங்கள் என்று சொன்னால் செவ்வாய் இடம்பெறுவதில்லை, புதன் இடம்பெறுவதில்லை. கிரகம் இடம்பெறும், கிரகத்துக்குரிய நட்சத்திரங்கள் இடம்பெறாது. செவ்வாயினுடைய கிரகம், செவ்வாய் ஒரு கிரகம், அதனுடைய 3 நட்சத்திரங்கள். புதனுடைய ஒரு கிரகம், அதனுடைய 3 நட்சத்திரங்கள். கேதுவனுடைய கிரகம், அதனுடைய 3 நட்சத்திரங்கள். இந்த 9 நட்சத்திரங்கள் 94 36 பாதங்கள் நீக்கிவிட்டு 108 பாதங்களில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய ஒரு 76 பாதங்கள். நான் நிறைய நேரம் 1.5 மணி நேரம் பேசலாம். இந்த தமிழில் சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நம்முடைய ராசி 12ஐயும் நெருப்பு ராசி என்றும், நிலராசி என்றும், காற்று ராசி என்றும், நீர் ராசி என்றும் பிரித்திருக்கிறார்கள். இந்த நெருப்பு ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள், நெருப்பு ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய பரணி 3ஆம் பாதம். அதாவது 108 பாதங்கள் மொத்தம். அந்த 108 பாதங்களிலே 36 பாதங்களுக்கு இடமில்லை என்று 3 கிரகங்களை ஒதுக்கிவிட்டோம். மிச்சம் இருக்கக்கூடிய 72 பாதங்கள், மிச்சம் இருக்கக்கூடிய 72 பாதங்களிலே புஷ்கர நவாம்சத்திற்கு ஒரு 24 பாதங்கள் மட்டுமே இடம்பெறுகிறது. அந்த 24 பாதங்களை இப்பொழுது சொல்ல ஆசைப்படுகின்றேன். நெருப்பு ராசியிலே இருக்கக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு, இது 3 நெருப்பு ராசி. இந்த நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய பரணி 3ஆம் பாதம், அதே நேரத்தில் கிருத்திகை 1ஆம் பாதம். நெருப்பு ராசி மேஷம், சிம்மம், தனுசு. அதாவது நெருப்பு ராசியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசியிலையும் 9 பாதம் இருக்கிறது. அந்த 9 பாதங்களிலே நெருப்பு ராசியிலே இருக்கக்கூடிய 7வது பாதமும் 9வது பாதமும். 7வது பாதம் பரணி 3, சிம்மத்திலே பூரம் 3, தனுசிலே பூராடம் 3. அதே போல் மேஷத்திலே கார்த்திகை 1, சிம்மத்திலே உத்திரம் 1, தனுசிலே உத்திராடம் 1. இவை புஷ்கர நவாம்ச நட்சத்திரங்கள். அடுத்து நிலராசி என்று எடுத்துக்கொண்டால் ரிஷபம், கன்னி, மகரம். இந்த ரிஷபம், கன்னி, மகரம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகளிலும் சந்திரனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம், சூரியனுடைய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், சந்திரனுடைய நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம். அப்படின்னு பார்த்தோம்னா
அந்த ராசியில் இருக்கக்கூடிய 3ஆம் பாதமும் 5ஆம் பாதமும் நில ராசிகளிலே இருக்கக்கூடிய 9 பாதங்கள் இருக்கல்லவா வரிசைப்படுத்தி, அந்த வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது நிலராசியிலே இருக்கக்கூடிய 3ஆம் பாதமும் 5ஆம் பாதமும் புஷ்கர நாமத்திற்குரிய நட்சத்திரங்கள். ரோகிணி முதல் கிருத்திகை 4 சூரியனுடைய நட்சத்திரம், கிருத்திகை 4, சிம்மத்திலே உத்திரம், கன்னியிலே உத்திரம் 4, அதே நேரத்தில் மகரத்திலே உத்திராடம் 4. கொஞ்சம் வேகமாக சொல்ல வேண்டியதாக இருக்குமா? தப்பாக இருந்ததுன்னா பொறுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது அதே நேரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரங்கள். ரோகிணி 2, ஹஸ்தம் 2, திருவோணம் 2. ஆக இந்த நட்சத்திரங்கள்லாம், இந்த 24 நட்சத்திர பாதங்கள்லாம் இப்போ சொல்லியிருக்கிறது இதெல்லாம் புஷ்கர நாமத்திற்குரிய நட்சத்திரங்கள். காற்று ராசி, காற்று ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதுனம், துலாம், கும்பம். இந்த மிதுனம், துலாம், கும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 ராசிகளும் காற்று ராசிகள். அந்த காற்று ராசிகளிலே திருவாதிரை 4ஆம் பாதம், திருவாதிரை 4ஆம் பாதம், புனர்பூசம் 2ஆம் பாதம் இல்லைங்களா? அப்போது திருவாதிரை மிதுனத்தில் 4ஆம் பாதம், சுவாதி 4ஆம் பாதம் துலாத்தில், அதே நேரத்தில் கும்பத்தில் சதயம் 4ஆம் பாதம். இது புஷ்கர நாம பாதங்கள். அதே நேரத்தில் ரோகிணி 2ஆம் பாதம் ரிஷபத்தில், ஹஸ்தம் 2ஆம் பாதம் கன்னியில், அதே நேரத்தில் 2ஆம் பாதம் திருவோணம் 2ஆம், சரியாக தான் சொல்கிறேன், திருவோணம் 2ஆம் பாதம் மகரத்தில். ஆகையினால் இவையெல்லாம் முதல்ல சொன்னது அது முதல்ல சொல்லிட்டேன். என்ன திருவாதிரை மறுபடியும் பாருங்கள், இந்த காற்றாட்சி மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். 4 பாதம், 4 திருவாதிரை 4, சுவாதி 4, சதய 4, புனர்பூசம் 2, விசாகம் 2, பூரட்டாதி 2. மாற்றிட்டேன் அதை கொஞ்சம், ஏன்னா கொஞ்சம் வேகத்தில் சொல்லணுமேங்கிறதுக்காக. அடுத்தது மீனம். தவற நினச்சிக்காதீங்க, ஒரு பதட்டத்தில் பேசலை, நிதானமாக பேசினா கிட்டத்தட்ட நல்லா அழகாக பேசலாம், ஒன்றும் தப்பே இல்லை. மீனராசி என்று சொல்லக்கூடிய நீர் ராசி. இந்த நீர் ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம். மீனராசினா நீர் ராசி. கடகம், கடகம் நீங்கள் உங்களை வச்சுட்டு பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நீர் ராசின்னு சொல்லிட்டு உடனே நான் புனர்பூசம் 4ன்னு சொல்லிட்டு மீனம்னு சொன்னோன்னே அம்மா யோசனை பண்ணுறாங்க. இல்லை பரவாயில்ல பரவாயில்ல, அப்படி தான் இருக்கணும். பேசும்போது அப்படி புரிய வைக்கணும் மற்றவங்களுக்கு. பேசுகிறவங்க ஜாக்கிரதையாக பேசுங்கய்யா, தப்பாக பேசாதீங்க அப்படிங்கிறத புரிய வைக்கணும். வாழ்த்துக்களுமா. அதே நேரத்தில் கடகத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 2ஆம் பாதம். புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூசம் 2ஆம் பாதமும் புஷ்கர நாமத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள். அதே போல் புனர்பூசம் 4ஆம் பாதம்னா விருச்சிகத்துக்கு வரணும், நீர்ராசி. விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 2ஆம் பாதம். அதே போல் மீனத்தில், மீனத்துக்கு போனோம்னா 4ஆம் பாதம், சாரி கும்பம், கும்பம் நீர்ராசியில் தானே இப்போ சொன்னோம். உத்திரட்டாதி 2ஆம் பாதம், பூரட்டாதி 1ஆம் பாதம், பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 2ஆம் பாதம். இப்போ டோட்டலாக பார்த்தோம்னா முடிச்சிட்றேன், வேறு வழி இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு நல்ல ஒரு அருமையான செய்தி சொல்லலான்ட்டு மனதில் சொன்னேன். இப்போ சொல்லப்பட்ட செய்திகள் இல்லைம்மா, சொல்லலாம் வேண்டாம், மற்றவங்களாம் இருக்காங்கம்மா பேசுகிறதுக்கு. 24 பாதங்கள். இப்போ நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட ஒரு சின்ன கணக்கு கேட்குறேன், தயவுசெய்து சொல்லுங்கள் பார்ப்போம். நெருப்பு ராசியில் 2 கிரகம் சொன்னோம், நெருப்பு ராசியில் 2 கிரகம் சொன்னோம், 2 பாதம். 2 பாதம்னா 3 நெருப்பு ராசி இல்லையா? 3 நெருப்பு ராசிக்கு மொத்தம் எத்தனை பாதம் ஆகும்? 6 பாதம் ஆகும். அதே மாதிரி நிலராசி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே எத்தனை நட்சத்திரங்களை சொன்னோன்னா அங்கே 2 நட்சத்திரங்களை சொன்னோம். அதாவது 2 ராசிக்கு. அதில் கார்த்திகை 3ஆம் பாதம், அதாவது கார்த்திகை 4ஆம் பாதம், ரோகிணி 2ஆம் பாதம். மொத்தம் 24 பாதங்க, மொத்தம் 24 பாதம். இந்த 24 பாதம் வேலை செய்யாது. நான் ஒரே ஒரு பாதத்தை மட்டும் சொல்லிட்டு அதை மரியாதைக்குரிய பேராசான்
பழனி பிரபாகரன் அவர்கள், பிருகு பிரபாகரன் அவர்கள் திருச்செங்கோடு சங்கத்தில் இந்த தலைப்பை பற்றி பேசினார். ரொம்ப அருமையாக இருந்தது. 2 மணி நேரம் பேசினார். 2 மணி நேரம் பேசினார். அதை மற்றவர்களெல்லாம் கூர்ந்து கவனித்ததை விட நான் யூடியூப் வழியாக அருமையாக ரசித்து பார்த்தேன். அதில் ஒரு செய்தி சொல்லுகிறார், 24 நட்சத்திர பாதங்களும் வேலை செய்வதில்லை, குறிப்பாக ஒரு 9 நட்சத்திர பாதங்கள் மட்டுமே சிறப்பாக வேலை செய்கிறது. அந்த 9 நட்சத்திர பாதங்கள் என்னங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். அதாவது நம்முடைய இந்த பேச்சையே அடியேன் இந்த சத்தியமங்கலம் சூட்சம் ஜோதிடர் பட்டாபிராமன் அவர்களுடைய திருப்பாதங்களிலே வைத்து இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த திருமண பொருத்தத்தை அருமையாக எடுக்கக்கூடியவர். அந்த திருமண பொருத்தத்தை அருமையாக எடுக்கக்கூடியவர் 9க்கும் ஜென்மதாரை நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது ஜென்மதாரை, அது தனதாரை, விபத்து தாரை, க்ஷேமதாரை, பிரத்யேகதாரை சொல்லுவாருங்க, சாதகதாரை, அதே நேரத்தில் வதைதாரை, அதே நேரத்தில் மைத்திரதாரை, பரவ மைத்திரதாரை என்று பிரிப்போம். அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், இந்த 9 பாதங்களையும் நான் முடிச்சிடறேங்க. நான் வந்துட்டேன் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை பேசிக்கிறேன். அந்த அளவுக்கு பேசக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேசலாங்கய்யா. நிறைய பேசணுங்கிற எண்ணத்தில் உடம்புல உள்ளத்தில் தேக்கிட்டு தான் வந்தேன். என்னால் இப்போ அதிகமாக பேச முடியல. இருந்தாலும் அகத்தியர் ஐயா ஒரே ஒரு அனுமதிக்கணும், ஒரே ஒரு செய்தி சொல்கிறதுக்கு அனுமதிக்கணும். என்னத்துக்கு அனுமதிக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த புஷ்கர் நாமத்தில் புனர்பூசம் 2ஆம் பாதம், புனர்பூசம் 2ஆம் பாதம் காற்று ராசியில் இருக்குது. அந்த காற்று ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 2ஆம் பாதம் அந்த ராசியில் 8ஆம் பாதம். வரிசையை எண்ணி பார்த்தா 8 பாதத்தில் அந்த புனர்பூசம் 2ஆம் பாதம் வரும். விசாகம் 2ஆம் பாதம் 8ஆம் பாதமாக வரும் அந்த ராசியில். அதே நேரத்தில் பூரட்டாதி 2ஆம் பாதம் அந்த ராசியில் 8ஆம் பாதமாக வரும். இந்த 8ஆம் பாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அகத்தியர் ஜோதிட வித்யாலயா என்று இதற்கு ஒரு பெயரை வைத்து அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அகத்தியருடைய நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயில்யம். அகத்தியருடைய திருநட்சத்திரம் ஆயில்யம். இங்கே ஒரு சமாச்சாரத்தை சொல்லி இந்த 8ஆம் பாதத்தை சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோழ மன்னன் என்ன செய்கிறான், உத்தரவு போடுறான், நடராஜர் சிலையை செய்யணும் அப்படின்னு உத்தரவு போடுறான். உத்தரவு போட்ட உடனே தனிப்பட்ட முறையில் சொக்கத்தங்கத்திலே செய்ய வேண்டும் என்று உத்தரவு போடுறான். அப்படி உத்தரவு போட்ட உடனே அதை நான் செயலாக்குகிறேன் என்று சொல்லி கரூர் சித்தர் அவர்கள் முன்னால் வர்றார். கரூரார் முன்னால் வந்த உடனே சோழனுடைய இந்த எண்ணத்தை நிறைவேற்றி வைக்கிறார். சோழனுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைக்கிறார். சோழனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொற்கொள்ளர்களெல்லாம் இது தனித்தங்கத்தில் செய்த நடராஜர் சிலை இல்லை, இது செம்பு கலந்து செய்யப்பட்டிருக்கிறது, இதில் குற்றம் இருக்கிறதுன்னு சொல்லிடுறார். கரூரார் என்ன பண்ணுறார், சோழமன் சிறையில் வச்சிடுறார். கரூராருடைய நட்சத்திரம்னு சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல, ஹஸ்த நட்சத்திரம். கரூராருடைய நட்சத்திரம் ஹஸ்தம். அவரை என்ன செஞ்சார்னா, தலைமை அவர் சிறையில் வச்ச உடனே செய்தி தலைமை சித்தருக்கு போகுது. தலைமை சித்தர் அகத்தியர் அவருக்கு போன உடனே அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த விஷயத்துக்கு நான் வேண்டாம் சோழ மன்னங்கிட்ட, என்னுடைய மாணவன் கரூரார் சிறையில் இருக்கிறான், என்னுடைய இன்னொரு மாணவனை நான் அனுப்புகிறேன்னு போகர் அனுப்புகிறார். போகர் அனுப்பின உடனே போகருடைய திருநட்சத்திரம் பரணி. போகருடைய திருநட்சத்திரம் பரணி. இந்த இடத்துல எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 8வது ராசியில் இருந்தாலும், ஏன்னா கரூராருடைய நட்சத்திரம் ஹஸ்தம், போகருடைய நட்சத்திரம் பரணி, இது சஷ்டாஸ்தமத்தில் வருது. சஷ்டாஸ்தமத்தில் வந்தாலும் 17வது நட்சத்திரமாக வரும். ஹஸ்தத்திலிருந்து எண்ணினோம்னா அதே அந்த பரணி வரைக்கும் 17வது நட்சத்திரமாக வரும். அந்த 17வது நட்சத்திரமான அந்த நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம். அது இந்த தலைப்பு இல்லை, இந்த தலைப்பு பேசனுடைய தலைப்பு புஷ்கர நாமம். அந்த புஷ்கர நாமத்தினுடைய சிறப்பான நட்சத்திரம்னு அதை சொல்லி, போகருடைய நட்சத்திரம் பரணி, அர்த்தத்திலிருந்து என்ன 8வது நட்சத்திரம், 8வது அந்த மைத்திரதாரி,
பரம மைத்திரதார 9, இது 8 மைத்திரதார. அந்த மைத்திரதாரை தான் புஷ்கரணத்திலே சிறப்பான முதலிடம் வகிக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம், நன்றி. அப்பா ஐயாவுக்கு வயசு 80க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த வயசுலேயும் பேசணுங்கிற உணர்ச்சி வசத்தில் தடுமாற்றம் வருது. இருந்தாலும் இப்போ நம்மளுக்கே தடுமாற்றம் வருது. அவர் வயசுக்கு அது நின்று தெளிவாக பேசணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கார் பாருங்களா. அதுக்காக மீண்டும் இந்த அகத்திய சார்பில் ஒரு இது பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். ரைட், ஓகே.